மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். 2 வாரத்துக்கு முன்பாக நம்ம ஆரம்பித்தோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும் கூட. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Corinthians 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஸோ சென்ற வாரத்தில் 3 தலைப்புகளை கவர் பண்ணோம். இன்னைக்கு வந்து இன்னொரு 3 டாபிக்ஸை கவர் பண்ணலாம். ஸோ நம்ம போன வாரம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்ற ஒரு காரியத்தை மையமாக வச்சு தான் நம்ம வந்து பைபிள் செய்ய தொடங்கணும். இப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்றது பார்க்கும் பொழுது, நம்ம பழைய மனுஷனாக பாவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிசாசு அவனுடைய இச்சைகளை வந்து நம்ம மூலமாக நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ள மீண்டும் பிறந்த பிள்ளைகளாக நம்ம வந்து புது சிருஷ்டியாக எல்லாரும் மாறி இருக்கிறோம். இப்போ புது சிருஷ்டி அப்படின்றது இட் இஸ் நாட் அன் ஐடியா. நம்முடைய அடையாளமே அதுதான். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம மீண்டுமாக பிறந்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. அப்போ மொபைல் போன்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் கிட்கேட்டு, டோனட்டு, மார்ஷ்மெலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 12, 13, 14ன்னு சொல்லிட்டு வெர்ஷன்ஸ் வந்து இதை விட பெட்டரான ஒரு வெர்ஷன் வந்து மொபைல் போன்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை வந்து அடுத்த வெர்ஷனுக்கு போகிற வாழ்க்கை இல்ல. நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள முற்றிலுமாக மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு புது ஒரு சாஃப்ட்வேர் நமக்குள்ள இருக்கணுன்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஏன்னா பழைய வாழ்க்கையிலிருந்து அப்கிரேட் ஆகாம ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கர்த்தர் விரும்புகிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்னா புது சிருஷ்டி. அப்கிரேட் வெர்ஷன் கிடையாது, அவன் ஒரு புது சிருஷ்டியாகவே மாறுகிறான் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு பழைய காரியங்களுக்கு இடமே இல்லை. நம் முற்றிலுமாக புதிய சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம் என்பது இந்த வசனம் ரொம்ப கிளியரா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், இது எல்லாமே கம்ப்ளீட்டா மாறணும். பழைய மனுஷனை போல இல்லாம புது சிருஷ்டின்னா இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில சஞ்சரித்தாரோ அவரை போலவே இந்த பூமியில மாற்றம் அடைய வேண்டும் என்றுதான் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு மீண்டுமாக கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். அப்போ போன வாரத்துல பார்த்த முதல் தலைப்பு என்னன்னா, ஒரு சின்ன ரீகேப், ஒரு 3 வசனங்களை மட்டும் போன வாரம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதை ரீகேப் பண்ணிட்டு நம்ம இந்த வாரத்துக்கு செய்திக்குள்ள கடந்து போகலாம். போன வாரம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும் அப்படின்ற காரியம் தான் முதல்ல. நம்ம இயேசுவோடு ஐக்கியப்படலை அப்படின்னு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியே இருக்காது. நம்ம இயேசுவோடு ஒன்றித்திருந்து நம்ம இயேசுவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். ஆனா அதுல வந்து அதை புரிதலோட நம்ம செய்கிறோமா இல்ல புரிதல் இல்லாம செய்கிறோமான்ற காரியங்களை நிறைய டிஸ்கஸ் பண்ண போன வாரத்துல. பட் முதல்ல மையமா ஒரு வசனத்தை வாசிச்சோம், அதை மீண்டுமாக வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை. ரோமன்ஸ் 6th chapter verses 3 and 4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்ம எல்லாரும் வந்து அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவர் எப்படி மரித்தாரோ அதே போல நாமும் கூட தண்ணிக்குள்ள போகும்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவர் எப்படி வந்து பிதாவின் மகிமையினாலே மரித்தோர் இருந்து எழுப்பப்பட்டாரோ அது போல நாமும் கூட ஒரு புதிதான ஜீவன் உள்ள பிள்ளைகளாக மாறி நாம தண்ணியை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாக இந்த பூமியில் நாம பிறக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அவர் வந்து உயிர்த்தாரோ, தேவ வல்லமையினால உயிர்த்தாரோ, அதே போல நாமும் கூட பழைய மனுஷனை வந்து களைந்து போட்டு அவனை புதைத்து விட்டு ஒரு புது சிருஷ்டியாக இந்த பூமியில மீண்டும் பிறந்திருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ நம்ம புது சிருஷ்டி அப்படின்னா அந்த புதிய மனுஷனாக தான் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பழைய மனுஷனோட ட்ரெய்ட்ஸ், அந்த பழைய மனுஷனுக்குரிய எண்ணங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம, அது மாம்சத்துல வந்து நமக்குள்ள இருக்கிறது, அதற்கு இடம் கொடுக்காம நம்ம புதிய மனுஷனாக மாற வேண்டும் என்று இந்த வார்த்தை ரொம்ப கிளியரா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதுதான் போன வாரம் பார்த்த முதல் தலைப்பு. 2வது தலைப்பா நம்ம பார்த்தது வந்து புது சிருஷ்டி. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமேன். கர்த்தர் நீதிமானை ரட்சிக்க இந்த பூமியில வெளிப்படவே இல்லை, அவர் வெளிப்பட்டது பாவிகளை ரட்சிக்க தான். அப்போ பாவியாக இருக்கிற நம்மை அவர் வந்து முன்குறித்து அழைத்து அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நம்ம பழைய மனுஷனுடைய
எப்படி வேணா வாழ்ந்துருக்கலாம். அந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கை இந்த புதிய மனுஷனாக நம்ம மாறின பிறகு அதை நிர்ணயம் பண்ணவே கூடாது. நம்ம பழைய வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு நம்ம வந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாற்றம் அடைய வேண்டும். பழைய வாழ்க்கையை வந்து எது நடந்திருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு நோ கண்டம்னேஷன். ஆக்கினை தீர்ப்பு நம்ம யாருக்கும் கிடையாது. எப்போன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் கிரியங்களை வந்து அழித்து போட்டு ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் வந்து கண்ணோக்கி பார்த்து அதன் மூலமாக நடத்து நம்ம செல்லும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை இந்த காரியங்கள் ரொம்ப தெளிவா நம்ம சொல்லிக் கொடுக்குறது. ஆனா அந்த பழைய மனுஷனுடைய அந்த பாவ எண்ணங்கள், அந்த சுபாவ குணங்கள், அந்த ஒவ்வொன்றாக நம்ம தேடி ஆராய்ந்து கண்டுபிடித்து அதை மேற்கொண்டு நம்ம ஜெயிச்சுதான் வரணும். ஏன்னா புது சிருஷ்டின்றது அதை நம்ம வந்து வெறும் வாயின் வார்த்தைகளாக மட்டும் அதை பயன்படுத்தாம அது நம்ம வந்து புது சிருஷ்டியாக எங்கெல்லாம் அந்த பழைய காரியங்கள் இருக்கிறதோ அதை தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு அது அப்படி இல்லைன்றதை நம்ம வந்து ஜெயிச்சு வர பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்பது இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெளிவா நம்ம சொல்லிக் கொடுக்குது. ரெண்டாவதா இதான் பார்த்தோம். மூன்றாவதா போன வாரம் பார்த்தது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்ற காரியத்தை பார்த்தோம். அதுக்குரிய வசனங்கள் வாசிப்போம். சங்கீதம் 103:12, சாம்ஸ் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆமென். கர்த்தர் தயவு பெருத்த தேவனாக இருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒரு முறை நம் பாவங்களுக்கு மனம் திரும்பி நம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தராகிய தேவன் வந்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன் என்பதை நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 1:9. அப்போ பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னு வார்த்தைகள் சொல்லுச்சு அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் ஒழிச்சுட்டனா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்ப்போம். இது நம்மளுடைய சுய பலத்தினால செய்ய முடியாது, கர்த்தருடைய பலத்தினால மாத்திரம்தான் செய்ய முடியும். அதை குறித்து நான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் நாம. பட் இருந்தாலும் கூட நம்ம பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை வந்து இன்னும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணுமா சொல்லுவாங்க, பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங். அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை, அது சூழ்நிலை வரவும் செய்கிறது, அது நம்ம விழுந்தும் போகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து இன்னும் அந்த பாவத்திலே இருந்து கொண்டு இருக்கிறதா இல்ல நம்ம வந்து மீண்டு வந்திருக்கோமா என்பதை நம்மை நிதானித்து அறிவோம். ஏனென்றால் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்தா நம்ம புது சிருஷ்டி மாத்திரமல்ல, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்றத இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ இந்த பழைய மனுஷனுடைய அந்த பாவங்கள் நம்மை ஒருபோதும் குற்றப்படுத்தக்கூடாது. ஆனா ஒரு முறை அந்த பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை மன்னிப்பதற்கு தயை பெருத்த தேவன் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதம் 103:12 சொல்லுது போல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் அப்படின்றது பார்க்கிறோம். இது ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு. இது வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ள நம்ம யாரும் போக தேவையே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல கர்த்தர் பாவிகளை ரட்சிக்க தான் வெளிப்பட்டாரே தவிர நீதிமான்களை ரட்சிக்க அவர் வெளிப்படவே இல்லை என்றது பார்க்கிறோம். அப்போ பாவிகளாக இருந்த பொழுதே அவர் நம்ம ரட்சித்திருக்காரு அப்படின்னா இன்றைக்கு அவரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு பிரியமில்லாத காரியம் எது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை விட்டு விலக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை நோக்கி நமக்கு வந்து நம்முடைய பலவீனங்களுக்கு நீங்களாக்கி அது வந்து வெற்றி சிறக்கும் நமக்கு உதவி செய்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். ஸோ 3 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கணும். நம்ம வந்து புது சிருஷ்டி என்று பார்த்தோம். மூன்றாவதாக பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்ற காரியங்களை பார்த்து முடிச்சோம். அப்ப இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது அந்த 2 கொரிந்தியர்ல வாசித்தது போல எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்கள் நமக்குள்ள எதுவுமே கிடையாது, எல்லாம் புதிதாயின அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முதல் தலைப்பு. அதுக்கு நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான், அதை வாசிக்க கேட்போம். ரோமர் 12:2 ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இப்ப எல்லாம் புதிதான பிறகு நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் ஒரு புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னு நம்ம வந்து கிளைம் பண்றோம்னா நமக்கு எல்லாம் புதிதாயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்திற்கு நம்ம ஒத்த வேஷம் தரிக்க கூடாது.
இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க நம்ம யாரும் அழைக்கப்படவே இல்லை. டோன்ட் காப்பி திஸ் வேர்ல்ட். இந்த உலகம் வந்து ஒரு மாயையான உலகமாக இருக்கிறது. அது நம்ம வந்து ஒரு கண்ணியாக நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாக நடக்க அது ஒருபோதும் நமக்கு உதவி செய்ய போறதே கிடையாது. அப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வந்து ஒத்த வேஷம் தரிச்சு அதை போல அது 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 அதுக்கு எது என்ன பிடிச்சிருக்கோ அதே போல வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சோம்னா நம்ம கர்த்தரை விட்டு பிரிந்து இருக்கிற பிள்ளைகளா தான் நம்மளால இருக்க முடியுமே தவிர ஒருபோதும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழவே முடியாது. இந்த 1 யோவான் 2:16 சொல்லுது பாத்தீங்கல்ல. 1 யோவான் 2:16 மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும். இந்த 3 காரியம்தான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அப்போ நமக்குள்ள இன்னமும் கூட நான் ஒரு புது சிருஷ்டியாக மாறின பிறகு நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க வாழ்க்கை நம்ம இது இருக்கும் பொழுது பழையதெல்லாம் ஒளிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் புதிதாக மாறி இருக்கிறோம். நம்ம புதிதாக மாறி இருக்கிறோமே என்றால் நமக்குள்ள அந்த மாம்சத்தின் இச்சை, அந்த கண்களின் இச்சை, அந்த ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப நம்மை நாமே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா நம்மை நாமே நிதானித்து அறியாம போனோம்னா நம்ம வந்து நம்ம ஏமாந்து போயிடுவோம். அப்போ நமக்குள்ள இன்னும் கூட இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறேன்னா ஏதாவது ஒரு காரியம் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களோ, இந்த ஜீவனத்தின் பெருமையோ, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ எனக்கு ஏதாவது காரியங்கள் உள்ள இருக்கிறதா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏனென்றால் முதல்ல நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியே போக வேண்டிய விஷயமே அதுதான். அது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ என்னுடைய மனம் புதிதாக வேண்டும் அப்படின்றத பார்க்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாங்கள். சோ நம்முடைய எல்லாருடைய மனமும் புதிதாக வேண்டும். நம்ம புதிதானா மட்டும்தான் நம்ம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்க முடியும். வசனம் சொல்வது போல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நம்ம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம மாறணும். அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வசனங்களை நிறைய வாசிக்கணும். இப்போ வசனங்கள் நிறைய வாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நமக்குள்ள நம்ம மனம் புதிதாக ஆரம்பிக்குது. அப்போ அந்த மனம் புதிதாகிற காரியம் வெறும் வந்து ஒரு பிஹேவியர் மாத்திரமல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து வெளிப்புறமாக நிறைய காரியங்களை மற்றவங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அவங்க கண்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நிறைய நம்மையே தெரிஞ்சோ தெரியாமோ நம்ம செய்கிறோம். பட் அது வந்து கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை அவர் அருவருக்கிறார். ஏன்னா மனுஷரை பிரியப்படுத்த பாக்குறவன் கர்த்தருக்கு அருவருப்பை உண்டாக்குகிறான்னு வசனங்கள் வாசிக்கிறோம். அப்போ இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவுட்வர்ட் பிஹேவியர் முக்கியமே இல்லை. ஆனா இன்வர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த உள்ளான மனுஷன் ஒரு மறுரூபமாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டுதான் கர்த்தருக்கு விரும்புகிறார். அப்ப அந்த உள்ளான மனுஷன் மறுரூபமாகணும்னா என்னுடைய சிந்தை மாற வேண்டும். அப்ப என் சிந்தை எப்படி மாத்துறதுன்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை பகுத்தறிகிற பிள்ளைகளாக. அப்போ இது ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. எப்படி 3 வேளை நம்ம வந்து உணவு உட்கொள்கிறோமோ நம்ம வந்து சரீரம் வந்து பலனடைவதற்காக, அது போல கர்த்தருடைய வசனங்களை வந்து 3 முறை இல்லை 10 முறை இல்லை எவ்வளவு நேரம் நமக்கு அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக. அந்த பிலிப்பியர் 4:8 சொல்வது போல உண்மை உள்ளவை, ஒழுக்கம் உள்ளவை, கற்புள்ளவை, நீதி உள்ளவை, நற்கீர்த்தி உள்ளவை, புண்ணியம் புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று வார்த்தைகள் சொல்வது போல எப்பொழுதுமே நம்முடைய இட் ஹாஸ் டு பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கை முறையாகவே எப்பொழுதுமே ஏசப்பா இது மனசுல இது ஓடுதாண்டவரே, இது உங்க சித்தமாக இருக்குதா, இது வந்து உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதா, உங்க எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் இயேசுவோடு பேசிக்கொண்டே இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பிரெயின் வந்து கர்த்தருக்கு விரோதமாக யோசிக்கவே யோசிக்காது. எல்லாவற்றையும் அவரிடம் கேட்டு கேட்டு ஆண்டவர் இதை செய்யலாமா வேணாமா, இதை பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்காதா, அதுக்குரிய வசனங்களை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு 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 செய்யும் பொழுது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்முடைய மூளை வந்து என்ன பண்ணும்னா கர்த்தருக்கு விரோதமாக அதை யோசிக்கவே யோசிக்காது. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கீழ்பட்டு தான் அதை யோசிக்க ஆரம்பிக்கும். சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம தான் கொண்டு வரணும். அதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் தான் பகுத்தறியணும். இப்போ வசனங்களை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாம ஒவ்வொன்றையும் பகுத்தறிந்து அப்ப இந்த வசனம் எப்படி சொல்லுது, இந்த வார்த்தைகளை என் இருதயத்தை பிரமாணமாக எழுதுங்க ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, எங்கெல்லாம் எனக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிறதோ இந்த வார்த்தைகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதன் பிரகாரமா நடப்பதற்கு எனக்கு பலத்தையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதை செய்ய செய்ய என்ன அதுன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நாமும் கூட மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பூமியில இயேசு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல நாமும் கூட சஞ்சரிக்க நம்மால முடியும். தேவன் இந்த பூமியில வாழ்ந்தார், நம்ம எல்லாரும் வந்து அதை பார்த்திருக்கிறோம். நம்ம வசனங்களை வாசிக்கிறோம். அதே போலதான் பவுல் கூட வாழ்ந்திருக்கிறார்.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷனால இதை செய்ய முடியுன்றத அவர் நிரூபித்து காட்டிருக்கிறார். தேவனும் அதை செய்திருக்கிறார். ஒரு மனுஷனாக வாழ்ந்த பொழுது நம்மாலும் அதை செய்ய முடியும். அப்போ நம்ம கான்ஸ்டன்டா பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், என்னுடைய மனம் புதிதாக வேண்டும், என் மதம் புதிதாக வேண்டும் என்றால் நான் கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று பகுத்தறிய ஆரம்பிக்கணும். பகுத்தறிய ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா நாம் எல்லாரும் ஒரு காலகட்டத்துல மறுரூபம் ஆவோம். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ ஒரு ரிப்பீட்டடா வேத வாக்கியங்களை நம் இருதயத்தை நிறுத்தி தியானிக்கும் பொழுது நம்ம மறுரூபமாக முடியும். வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. எபிசியன்ஸ் 4:23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஆமென். அப்போ நான் புதிதான மனுஷனாக மாறணும் அப்படின்னா அந்த புதிதான ஆவியை நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம். அந்த இன்னர் மைண்ட், அந்த சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த புதிய மனுஷன், அந்த புது சிருஷ்டியாக நம்ம எல்லாரும் மாறி இருக்கிறோம். அப்போ என் மனசு புதிதாகணும்னா என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது? நான் எதை எப்பயும் யோசிச்சுட்டு இருக்கேன்? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறேனா, இல்ல கர்த்தருக்குரிய காரியங்களை யோசிக்கிறேனா? ஏன்னா நான் எதை என் இதயத்துல வைத்திருக்கிறேனோ அதோட வெளிப்பாடுதான் என்னுடைய ஆக்ஷன்ஸ். நான் உள்ள எதை வைத்துக்கொண்டு நான் யோசிக்கிறேனோ அதுதான் என்னுடைய வெளிப்புறமான ஒரு ஆட்டிடியூடா இருக்குது, என் ஆக்ஷன்ஸா இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம சுபாவத்துல சில காரியங்களை பல வருஷமா நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரியா இருக்கா சரியா இல்லை கூட நிதானிக்காம அது கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில காரியங்களை மேற்கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு விஷயமும் இது சரியா இருக்குமா? இது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமா? நான் புதிய ஆவியை பெற்றவனாக இருக்கிறேனே, அப்ப புதிய ஆவியை பெற்றவனாக இருக்கிற நான் அது புதிய காரியங்களை மாத்திரம் செய்யணும், இல்ல இன்னும் பழைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நிதானித்து பார்க்கணும். அதை நிதானித்து பார்த்து இது ஆன்கோயிங் ப்ராசஸ். தினம் தினம் யோசிச்சு இது சரியா இருக்கா சரியா இல்லையான்னு சொல்லிட்டு நிதானித்து அறிந்து மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம இந்த வார்த்தைகள் சொல்லுவது மாத்திரமல்ல, நம்ம புதிய மனிதனாக மறுரூபமாக்கப்பட்ட அந்த 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 மனிதனாக இந்த பூமியை நம்மால சஞ்சரிக்க முடியும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ என்னுடைய மனசை நான் ட்ரெயின் பண்ணணும். ஆரம்பத்துல பேசியிருக்கோம் பாத்தீங்களா, இந்த பிரெயின் ரீவயரிங். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அளவுல ஒவ்வொரு வயல் ஸ்டடியில நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த பிரெயின் ரீவயரிங். அப்போ அந்த ரீவயர் நம்ம செஞ்சுதான் ஆகணும். நம்ம பழைய மனுஷன் அவன் கீழே போகணும், புதிய மனுஷன் மேல வரணும் அப்படின்னா அந்த புதிய மனுஷனுக்குரிய காரியங்கள் என்னவோ, வசனங்கள் என்ன சொல்லி கொடுக்குறதோ அதன் போல நம்ம பிரெயினுக்கு நம்ம கமாண்ட் பண்ணணும். இல்ல நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் புரணி பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பயன்படுத்த மாட்டேன், தேவையில்லா சிந்தனைகள் நான் இதயத்தை வைக்க மாட்டேன். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினுக்கு நம்ம என்ன பண்ணணும், கமாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ கமாண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம பிரெயின் ரீவயர் ஆகி கர்த்தருக்கு பிரியமானதாக, அப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய நேரத்துல வெறும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனங்களை. அப்போ எக்ஸாம்பிளுக்கு வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எப்பெல்லாம் பரியாசம் பண்ற சூழ்நிலைகள் வருகிறதோ, எப்பெல்லாம் வம்பெழுக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறதோ அந்த நேரத்துல இல்ல நான் வம்பெழுக்க கூடாது, நான் பரியாசம் பண்ணக்கூடாது, வசனங்கள் இப்படி சொல்லி கொடுக்கறது, அப்ப நான் இந்த வசனத்தின் படிதான் நடப்பேன்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினுக்கு நம்ம திரும்ப கமாண்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரெயின் ரீவயர் ஆகுது. நம்ம பிரெயின் ரீவயர் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்களையே அறியாம ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அந்த எண்ணங்கள் நமக்கு வராதபடிக்கு நம்ம பிரெயின் கர்த்தருடைய கிருபையினால அது ரீவயர் ஆயிருக்கும். இப்படிதான் நம்ம இதை மேற்கொண்டு ஜெயிச்சாகணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது எல்லாம் புதிதாயின அப்படின்னா நம்ம அந்த புதிதாக்கக்கூடிய அந்த வேலைகளை நாம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளால புதிதாக மாற முடியும். கொலோசியர்ல வாசிப்போம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. கொலோசியன்ஸ் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே முடியுது. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை போலவே மாறதான் நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். We have to become a clone of Jesus. இயேசுவோட குளோனா தான் இந்த பூமியில வாழ நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்ப என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்னையும் சேர்த்துக்கிறேன், உங்களையும் சேர்த்துக்கிறேன், நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த கேள்வியை கேட்போம். நான் இயேசுவோட குளோனா இருக்கிறேனா? நான் இயேசுவை போலவே இந்த பூமியில வாழ்கிறேனா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்ப்போம். வசனம் சொல்வது போல நீங்கள் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ நிஜமாவே நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேனா? நான் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றேனா? எல்லா விஷயத்திலயுமே நான் இயேசுவை போலவே வளர்ந்து கொண்டு வருகிறேனா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். ஆனா இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். Psalms 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். ஆமென். சோ
இந்த காரியங்களை வந்து தனிப்பட்ட முறையில என்னால மேற்கொண்டு வர்றதுக்கு முடியாது. எனக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலன் யாரிடம் வருகிறதுன்னா, தேவனிடமிருந்து வருகிறது. வசனம் சொல்கிறது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஒரு நிலைவரமான எந்த சூழ்நிலையிலும் வந்து ஏன்னா சத்துரு வந்து நிறைய கண்ணிகளை நமக்கு விரிக்கிறான். சோதனைகளை உண்டாக்குறான். டெம்ப்டேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம விழுந்து போகிறோம். நம்ம சமாதானமா இருக்கணும். நம்ம பாவத்துல விழக்கூடாது. அது ஜெயிச்சு வரணும்னு நினைக்கும் பொழுதுதான் நமக்கு அநேக வந்து பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருகிறது. அப்போ அந்த சூழ்நிலைகள் வந்து நமக்கு வராம போக வாய்ப்பே இல்லை. அது வரும். ஆனா அதன் மத்தியிலும் நமக்கு ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த உண்மையான நிஜமாவே ஆண்டவரே என்னை மாத்துங்க. உண்மையாகவே உண்மை போலவே மாற நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உண்மையோட கர்த்தரிடம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்றால் இது அவருடைய சித்தத்தின்படியான ஜெபமாக இருக்கிறது. அப்போ சங்கீதக்காரன் சொல்வது போல சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கைகளை நீட்டி அந்த உதவி செய்ய கேட்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு அந்த உதவியை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். இதை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த உள்ளான மனுஷன் அவன் மாறுறான், அவன் மாற்றம் அடைகிறான் அப்படின்றத பார்க்கிறோம். வாசிப்போம் ஏசாயா 40 அதிகாரம் வசனம் 31. ஐசையா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். ஆமென். சோ இந்த இடத்துல புது பலன் அடைந்து அப்படின்னு வார்த்தைகளை பார்க்கிறோம். யாருக்கு புது பலன் தேவைன்னா பலன் இல்லாதவர்களுக்கு தான் ஒரு பலன் தேவை. நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், எனக்கு வந்து சில காரியங்களை மேற்கொள்வதற்கு எனக்கு முடியல, நான் ஆசைப்படுறேன், நான் வந்து மறுரூபம் ஆகணும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனாலும் அந்த ஆசை வந்து சில டைம் வந்து மாம்ச பலவீனத்தினால அதை வந்து செயல்படுத்த நம்மளால முடியாம தூத்து போறோம். நான் பலவீனமா தான் சில டைம் இருக்கிறேன், அதான் வசனம் சொல்லுது. ஆனா வசனம் அந்த அந்த பலவீனமாக இருக்கிற நேரத்துல அவர் சொல்லுகிறார் புது பலன் அடைந்து. யாருக்கு அந்த புது பலன் தேவைன்னா பலவீனம் உள்ள பிள்ளைகளுக்கு. ஆனா அந்த பலவீனமா இருக்கிற அந்த டைம்ல இருந்து புது பலன் அடைகிற அந்த காலகட்டம் வரைக்கும் வசனம் இங்கே சொல்லுகிறது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ரொம்ப முக்கியமானதுதான். பலவீனமா எல்லாரும் தான் இருக்கோம், ஆனாலும் கூட அந்த பலவீனத்துல வந்து கர்த்தருடைய பலன் பூர்ணமாக நமக்கு விளங்கும். அப்போ அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் பொறுமையோட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர் சோர்ந்து போகார்கள். அப்போ அந்த உள்ளான மனுஷன் இந்த பொறுமையோட இருந்து கர்த்தர் வந்து சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை வந்து கற்றுக்கொண்டு அவன் வந்து அந்த கடந்து போக போக நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அந்த மனுஷன் வந்து மருவம் அடைகிறான். கர்த்தருக்கு பிரியமானவங்க ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே வருகிறான் என்பதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர்ல வாசிக்கலாம் 3 அதிகாரம் வசனம் 18. 2 Corinthians 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையிலே கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். நாம் எல்லாரும் திறந்த முகமாய். சோ ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்காடு இருந்துச்சு. தேவன் யார் என்று புரிந்து கொள்ளாதபடிக்கு நமக்கு எல்லாருக்கும் முக்காடு இருந்துச்சு. நம்ம எல்லாரும் பிசாசோட பிள்ளைகளாக அவன் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கூட அந்த முக்காடு எடுபட்டு போய் இன்றைக்கு நம்ம வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்த சுவீகாரத்தின் ஆவிய உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா வசனம் சொல்வது போல நாம் எல்லாரும் திறந்த முகமாய் அந்த ஆவிக்குரிய அந்த குருட்டாட்டத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நமக்கு அந்த ஆவிக்குரிய முக்காட கர்த்தர் எடுத்து போட்டுட்டார். ஆனா எடுத்து போட்ட பிறகு நம்ம வந்து கர்த்தரை போலவே கர்த்தரின் சாயலாகவே நம்ம மகிமையின் மேல மகிமை அடைகிறோம். இது வந்து லைஃப் டைம் growth. ஒரு நாள் முடிவு பண்ணிட்டு செய்யற காரியம் இல்ல, நாள்தோறும் வசனம் சொல்றது போல மகிமையின் மேல் மகிமை அடைந்து. இன்னைக்கு நான் மறுரூபமாயிருக்கேன், வெரி குட். நாளைக்கு வேற காரியங்களுக்கு வந்து விட்டொழித்து இன்னும் நான் வந்து பெட்டராக மாறணும். அதான் பரிசுத்தமாக இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் மேலும் நீதி செய்யட்டும். அப்போ இது எண்ட்லெஸ். கர்த்தர் வருகிற அந்த நாள் மட்டுமாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே வந்து நிதானித்தறிந்து உருவமாய்க்கொண்டே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இதை செய்வது யாரோட பலத்தினாலும் பார்க்கும் பொழுது இங்க வார்த்தைகள் ரொம்ப கிளியரா சொல்லுது, ஆவியா இருக்கிற கர்த்தரால்.
இது உங்களாலையும் என்னாலையும் இது கூடாத காரியம். இட் இஸ் நாட் பை அவர் ஓன் எஃபர்ட். இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் இது நம்மால மேற்கொண்டு நம்மால ஜெயிச்சு வர முடியும்ன்றத ரொம்ப கிளியரா இங்க சொல்லுது. அப்போ நான் என்ன செய்யணும்? ரொம்ப கிளியரா வசனம் சொல்லுது. முக்காடு எனக்கு கிடையாது, முக்காடை கர்த்தர் எடுத்து போட்டுட்டாரு. நான் மகிமையின் மேல மகிமை அடையணும். எப்படின்னா நான் லைஃப் டைம் growth, நான் ஆவியில வளர்ந்து கொண்டே வர வேண்டும் என்று பார்க்கிறோம். இது என்னால முடியாது. இது யாரால முடியும்னா கர்த்தருடைய ஆவியால மட்டும்தான் முடியும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான். தேவனுடைய வார்த்தையின் மேல அமர்ந்திருந்து அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டு எப்பொழுதுமே இருக்கிற பொழுது கண்டிப்பா அந்த வார்த்தை நம்மை வழிநடத்தும். தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. நான் நிறைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கிறேனா, இந்த வசனத்துக்கு விரோதமாக நடந்தனா, இல்ல வசனத்துக்கு பிரியப்பட்டு மனமுவந்து இந்த காரியங்களை செய்தனா என்பதை நம்மை நாமே நிதானித்து தெரிவோம். ஏனென்றால் அந்த வார்த்தைகளை தியானிக்க 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 நம்ம இயேசு கிறிஸ்துவை போலவே மாறுவதற்கு அது மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்யும். நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒரு நாள்ல மாறக்கூடிய காரியம் அல்ல. இது கிராஜுவலா கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்கிற பிள்ளைகளாக. இப்போ உங்களை நீங்களே மற்றவரை பார்க்கும் போதல்ல, தன்னை பார்க்கும் போதே மேன்மை பாராட்டாங்க இடம் உண்டுன்னு வசனங்களை வாசிக்கிற பாத்தீங்களா? அப்போ தன்னை பார்க்கும் போதே சின்ன சின்ன சக்சஸ், சில விஷயங்களை நம்ம பொய் சொல்லாமலோ இல்ல புறணி பேசாமலோ இல்ல சில பாவ காரியங்கள் ஈடுபடாமலோ நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கர்த்தருடைய துணையால ஜெயிச்சு வந்திருப்போம். அப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இந்த பாவத்தை நீங்க நான் மேற்கொண்டு வந்துட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்மை நாமே தட்டி கொடுத்துட்டு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம முன்னோக்கி போகிறதுக்கு அதுவும் நமக்கு ஈஸியா இருக்கும்ன்றதை பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம டிசையர்ஸ். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம் இன்னைக்கு. அப்போ மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார்னா அவருக்கு எது பிரியமோ அதுதான் நடப்பிக்கணும். ஆனா மனுஷனாக இருக்கிறான், எனக்குள்ள நிறைய ஆசைகள், நிறைய காரியங்களை நடப்பிக்கணும், நிறைய காரியங்களை சாதிக்கணும் அப்படின்ற எனக்கு எண்ணங்கள் எனக்கு இருக்கு. அப்போ அது கர்த்தருக்கு விரோதமாக இருந்தா கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நீங்க வெயிட் பண்ணுங்க, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம டெலிபரேட்டாவே நம்ம வேணும்ட்டே கூட சம்டைம் என்ன பண்ணோம்னா கர்த்தரை மியூட்ல போட்டுட்டு நம்முடைய ஆசைகள் நிறைவேற்ற நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனா அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமா பாத்தீங்கன்னா ஒரு பொதும் பிரியமாக இருக்காது. அது கர்த்தருக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நாமே வஞ்சிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்முடைய ஆசைகள் மாறணும். அது கர்த்தருக்கு பிரியமானதாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர நமக்கு பிரியமானதை நடப்பிக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படவில்லை. ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம எல்லாரும் அவருக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை நம்ம ஆரம்பத்திலே நிறைய தடவை பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அடிமையானவனுக்கு சுயாதீனம் கிடையாது. அது கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் தான் நடப்பிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்று முடிவு செய்திருக்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதுக்கு எனிதிங் வாட் எவர் இட் டேக்ஸ், எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா என்னுடைய சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காம கர்த்தருடைய விருப்பம் என்னவோ அதை தான் நடப்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வாசிப்போம் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 13. பிலிப்பியன்ஸ் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் என்ன பண்றாரு? தயபெருத்த தேவன் அவருடைய சித்தத்தை என்ன பண்றாருன்னா அந்த விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறாய் இருக்கிறார். அப்போ ஒரு விஷயம் நம்ம இருதயத்துல ஒரு நல்ல காரியம் தோணுது பாத்தீங்கல்ல, நற்கிரியை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் மீண்டுமாக. அப்போ ஒரு விருப்பத்தை கர்த்தரை இருதயத்துக்குள்ள வைக்கிறார் அப்படின்னா அது அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப அடுத்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா செய்கையும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த விருப்பத்தை மாத்திரம் கர்த்தர் வைக்கல, அந்த விருப்பத்தை வைத்த பிறகு அந்த விருப்பத்தை செய்யக்கூடிய அந்த பலத்தையும், அது எவ்வளவு கடினமான காரியமா இருந்தாலும் சரி, நமக்கு அது மலை போல இருக்கலாம். நமக்கு கர்த்தர் ஒரு விருப்பத்தை இதயத்துல வைத்த பிறகு அதை செய்வதற்கு ஆண்டவரே என்னால முடியாது, நான் பலவீன, நான் மந்த நாக்கு உள்ளவன், எனக்கு பலன், எனக்கு வசனம் தெரியாது, எனக்கு உதவி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த செல்ஃப் பிட்டியில நம்ம நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு என்ன பண்றோம்னா முடியாதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் உத்தமர் என்று எண்ணி இருக்கிறார். அவர் உத்தமன் என்று என்னாலதான் உங்களுக்கும் எனக்கும் சத்திய சுவிசேஷத்தை வெளியே போய் அறிவிக்கக்கூடிய அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் முன்குறித்த பிறகு நம்ம குறைவாக எண்ண வேண்டும். ஏன்னா கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படி பைத்தியமானவனை தெரிந்து கொண்டால் வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ
அதெல்லாம் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக நம்ம இருதயத்துல கர்த்தர் ஒரு விருப்பத்தை வைக்கிறார் அப்படின்னா அந்த விருப்பத்தை வைத்த பிறகு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, அதை நடப்பிப்பதற்காக அவர் நமக்கு பலத்தையும் கொடுக்கிற தேவன் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது நம்மால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். அப்போ அந்த படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது மட்டும் தான் நம்முடைய வேலை. அதை எடுத்து வச்சுட்டோம்னா அவரே அந்த விருப்பத்தை வைத்தவர் அதை செய்து முடிக்கவும் நமக்கு வந்து திராணியை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய விருப்பு வெறுப்பு கிடையாது இந்த இடத்துல. நம்முடைய ஆசைகள், நம்ம டிசையர் கிடையாது இந்த இடத்துல. ஆண்டவருடைய சித்தம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நம் இதயத்திலே வைத்திருக்கிறார். அப்ப அவருக்கு எது பிரியமானதோ அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 37 வசனம் 4. Psalms 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமேன். ஆமேன். சோ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. எப்படி நான் மகன் மனமகிழ்ச்சியா இருக்கிறது கர்த்தரிடம் அப்படின்னு நான் கேட்டு பார்த்தேன் இந்த கேள்வியை. அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னா அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்கள், அதன் மேல வந்து பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ அதுதான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு சில காரியங்கள் பிடித்திருக்கும், என்னுடைய ஆசைகள் ஆயிரமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் வந்து அவருடைய கட்டளைகள் மூலமாக, இல்லப்பா இது நீ செய்யாத, இது எனக்கு பிரியமானது அல்ல, இது என்னுடைய வசனங்களுக்கு விரோதமாக இருக்கிறது, இதை நீ செஞ்சின்னா நான் உன்னை என்னை பிரியப்படுத்த மாட்டேன், துக்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை நம்ம வெளிப்படுத்தி காட்டுற பார்த்தீங்களா. அப்போ அந்த விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம, இல்ல கர்த்தருக்கு தான் பிரியமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கட்டளைகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும். ஏனென்றால் நம்ம அழிந்து போவதற்காக கர்த்தர் கட்டளை கொடுக்கவே இல்லை. நம்ம ஜீவனோட வாழ வேண்டும். இந்த பூமியிலும் சரி, நம்ம வந்து கர்த்தர் வரும்பொழுது 2ஆம் வருகையிலும் சரி, நித்திய காலத்துக்கும் சரி அவரோட கூட வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அப்போ நம்ம அந்த முடிவு எடுத்த பிறகு எந்த காரியம் செய்தாலும் அது கட்டளைகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ கட்டளைகள் மேல விருப்பமுற்று அதுல வந்து நம்ம சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியாக இருக்கிற போது வசனம் சொல்கிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம வந்து we are in line with God. நம்ம வந்து கர்த்தரோடு அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்தை இருதயத்துல வைத்து நம்ம வந்து வாழ்க்கையை வாழும் பொழுது அவருக்கு விரோதமாக நம்ம ஒன்றையுமே கேட்க மாட்டோம். நம்ம கேட்கறது எல்லாமே, நம்ம நினைக்கிறது எல்லாமே அவருக்கு பிரியமானதாக மாத்திரம்தான் இருக்கும். அப்ப அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம நடப்பிக்கும் பொழுது அவர் வசனம் சொல்கிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சோ அது வந்து கம்ப்ளீட்டா சிங்கர்னைஸ்டா நம்ம வந்து கர்த்தருக்கு விரோதமாக ஒண்ணுமே யோசிக்க மாட்டோம். எப்பொழுதுமே கட்டளைகளுக்கு மனமகிழ்ச்சியா இருந்து அதை மாத்திரம் நடப்பிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழும் பொழுது நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு பிரியமானதாகவே இருக்கும். அப்ப பிரியமானதை கேட்கும் பொழுது அதை நம் வாழ்க்கையில அவர் நடப்பிக்கிற தேவனாகவே இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வாசிக்கலாம். ரோமர் 7 வசனம் 22. ரோமன் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆமேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி அப்படின்னு பாக்குறோம். அப்ப உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவில் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்றதுதான் நம்ம ஆரம்பத்துல வாசிச்சோம். அப்போ அவன் தான் அந்த உள்ளான மனுஷன். அப்ப அந்த இன்னர் மேன் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அதுதான். நமக்கு 1000 ஆசைகள் இருக்கான் வாழ்க்கையில. அந்த ஆசைகளை எல்லாம் வச்சு ஓரம் கட்டிட்டு நமக்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிற பிள்ளைகளாக அந்த உள்ளான மனுஷன், நான் மரித்தேன் ஆயுதம் பிழைத்திருக்கிறேன், எனக்காக அல்ல கிறிஸ்துவுக்காக மீண்டுமாக பிழைத்திருக்கிறேன் என்ற வார்த்தைகளை வாசிக்கிறோம்ல. அப்போ மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த பிறகு அந்த உள்ளான மனுஷன், அந்த இன்னர் மேன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறவனாக அவன் இருக்க வேண்டும். ஆனா ஸ்ட்ரகிள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. நம்ம நினைக்கிறோம், நம்ம இப்ப பேசும்பொழுது வந்து சாதாரணமா சொல்லிடலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு இன்டர்னலா நம்ம எல்லாருக்கும் வந்து கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நம்ம ஆசைப்படுவோம், ஆனா வந்து அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அதுல மனமகிழ்ச்சியா இருந்து வெளியே வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனாலும் அவங்க போராட்டம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் நம்ம யாருக்குமே தெரியாது. அது தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கானவைகளாக மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை மாத்திரம் கேட்டு கீழ்ப்படிஞ்சோம்னா இன்றைக்கு தற்காலத்துல அது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனா லாங்கர் ரன்
நமக்கு வந்து அது நன்மையாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ அந்த புதிய மனுஷன் எப்பொழுதுமே கர்த்தருடைய கட்டளைகள் மேல் வந்து சந்தோஷமாக அவன் பிரியமுள்ள மகனாக அவன் இருக்கிறான். ஆனா அந்த புதிய மனுஷன் வந்து அந்த கட்டளைகளை வந்து கம்பல்ஷன் மூலமாக அல்ல. கம்பல்ஷன் அப்படின்னா ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த கட்டளைகள் நம்ம கீழ்ப்படிய கூடவே கூடாது. அந்த கட்டளைகளை வந்து ரொம்ப சந்தோஷத்தோட கத்தட மனமகிழ்ச்சியா இருந்து அந்த உள்ளான மனுஷன் வந்து கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவனாக அவன் எப்படி பண்ணணும்னா அந்த சந்தோஷத்தோட அந்த கட்டளைகளை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றுதான் இங்க பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க முதல்ல. ஆனா அது வந்து அது அழிவுக்கு தான் கொண்டு போய் சேர்க்குமே தவிர அது வந்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஏன்னா மனுஷனுடைய எண்ணங்கள் வந்து அது அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் மகா கேடுள்ளதாக இருக்கிறது நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா. அப்போ நிதானித்து பாருங்க. ஆசைகள் வரலாம், ஆனா அது வந்து வசனத்தோடு ஒப்பிட்டு போகிறதா இல்லையா என்பதை நிதானித்து பாருங்க. வாசிக்கலாம் கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. Galatians 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். ஆமென். சோ ஆவியின் கனியில 9 கனிகள் போடப்பட்டிருக்கு. இந்த 9 கனிகளையும் வந்து நம்ம வந்து மீண்டுமாக ஆவியில பிறந்த பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில இதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஆவியில பிறந்திருக்கிறோன்றதை நமக்கு வந்து தெரிய வருன்றதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் சொல்றது போல நம்முடைய குவாலிட்டி, நம்ம எதை நோக்கி இருக்கிறோம், நம்ம எதை ஏங்குறோம். இங்கிலீஷ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஐ லாங் ஃபார் திஸ், நான் எதுக்காக ஏங்கி நிற்கிறேன் அப்படின்றத சொல்லும் பொழுது இந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்துறதுக்காக நான் ஏங்கி நிற்கிறோம். ஏன்னா அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. இப்படிப்பட்டவளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அப்ப என்கிட்ட அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்ற இந்த காரியங்களுக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளாக. ஏன்னா இதெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா என்னோட சுய விருப்பம் இங்க இருக்காது. ஆனா வந்து அது கடந்து போயிடும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது. அப்ப நீடிய சாந்தமும், பொறுமையும், நற்குணமும், அப்போ இச்சையடக்கமும் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது இதற்கு நாம வந்து ஏங்கி நிற்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய சுய வெறுப்பு உள்ள வராது. அப்போ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் காலம் வந்து நம்ம இதையே யோசிச்சுட்டு இல்ல இது கர்த்தருக்கு பிரியமானதாக இல்ல, வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் நம்ம ட்ரெயின் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் இது டியூன் ஆயிடும். அது இந்த ரீவயரிங். இந்த ரீவயரிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதை நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. யாரும் அப்படியே சாதாரணமா விட்டுறாதீங்க. இது நியூரோ பிளாஸ்டிசிட்டி. ஏன்னா இது பிப்ளிக்கல் தான். இது வந்து வசனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது, வசனத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதான் வந்து உபாகமத்துல வசனம் சொல்லுது பாத்தீங்கன்னா, நிற்கும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் திருவசனத்தை பேசிக்கொண்டே இரு. அப்ப அந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் பேச 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 என்ன ஆகுதுன்னா என் பிரெயின் வந்து அந்த வார்த்தைகளை வந்து முழுமையாக உள்ளே பெற்றுக்கொண்டு அந்த பிரெயின் வந்து அதை வந்து கம்ப்ளீட்டா ரீவயர் ஆயிடுது. அந்த பழைய காரியங்கள் கீழே போயிடும், புதிய காரியங்கள் மேல வந்துடும். அப்ப இதுதான் கர்த்தருக்கு விருப்பமான செயலாக இருக்கிறது. அப்ப இந்த ஆவியின் கனியில வளரணும்னா இது ஒரு நாள் நடக்க போற விஷயம் இல்லை. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் திரும்ப திரும்ப நான் அன்புள்ளவன், நான் சந்தோஷம் உள்ளவன் கர்த்தருக்குள்ள, எனக்கு சமாதானம் இருக்கு கர்த்தருக்குள்ள, நான் நீடிய பொறுமை உள்ளவன், எனக்கு தயவு இருக்கு, எனக்கு நற்குணம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, சாந்தம் இருக்கு, இச்சையடக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த வார்த்தைகளை வந்து நம்ம பிரெயினுக்கு ஃபீட் பண்ண என்ன ஆகும்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களையே அறியாம இந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளால வாழ முடியும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இப்படிதான் நம்ம வந்து மருவமாய் தீரணும் இந்த பூமியில. அதுக்கு உதவி நமக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான். வாசிப்போம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 8. ஜேம்ஸ் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமேன். அந்த முதல் படி எடுத்து நம்ம தான் வைக்கணும். சோ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அப்போ நமக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக பிரிவினைகளை உண்டாக்குகிற பாவ காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை வாயார அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அப்ப நம்ம கைகள் வந்து பாவத்தின் மூலமாக கரைபட்டு இருக்கிறது. அந்த பாவத்தை உண்ணவென்று தேடி கண்டுபிடிச்சு உணர்வோடு அந்த பாவத்தை இனிமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி மனம் திரும்புதலோட கர்த்தர் வர வேண்டும் என்று விரும்புகிறார். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நம் இருதயம் பரிசுத்தமாக மாற வேண்டும். அவுட்வேர்டு, வெளிப்புறமாக நம்ம என்ன பண்றோம், ஒரு முறை பாவத்தை உணர்ந்த பிறகு அந்த பாவத்தை அறிக்கையிடுகிறோம். அந்த பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்கிறார். மன்னிப்பது மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,
அதோட அடுத்த வார்த்தைகளை பயன்படுத்துறார், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்போ என் இருதயம் வந்து பரிசுத்தமாக இருக்கிறதா? எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல மனமகிழ்ச்சியா இருந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எது இருந்தாலும் அதை தூக்கி வேரோட பிடுங்கி இருந்து வெளியே போடுகிற பிள்ளைகளாக நம்ம வந்து மாற வேண்டும். அதை எப்படி செய்யறது? தேவனுடைய வார்த்தை. அதிகமான வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க, சும்மா வெறும் வெறும் அப்படியே வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு கடன்னு வாசிக்காம நிறுத்தி நிதானித்து ஒவ்வொரு எழுத்தையும், ஒவ்வொரு கமா, ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பு ஏன் இங்க போடப்பட்டிருக்கு, ஏன் இந்த இடத்துல பாஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்து பார்த்து அந்த வார்த்தையின் அந்த வசனத்தோட முடிவுல இந்த வசனத்தின் மூலமாக என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறாரா? அப்ப இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வசனம் வாசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கு. அப்போ இந்த வார்த்தை வாசித்து எல்லாவற்றிலும் எனக்கு ஏதாவது டேக்அவே இருக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதை பார்த்த பிறகு வந்து ஏதாவது கர்த்தர் உணர்த்தினார்னா இன்ஸ்டன்டா அப்புறம் பாவாரிக்கை பண்றேன் அப்படின்லாம் இல்லவே இல்லை. எப்ப கர்த்தர் உங்க இருதயத்துல வந்து இது நீ பண்றது சரியில்லை, இது எனக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தி காட்டுகிறாரோ அந்த செகண்டே ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் தெரியாம இதை பண்ணிட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன், அதை மேற்கொண்டு வரத்துக்கு எனக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம கன்ஃபெஸ் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் அவர் சேருவார். அப்போ இன்னும் அதிகமாக நம்ம கர்த்தரிடம் சேர அருகில் சேர அந்த இன்டிமெசி, அவரோட உறவு நல்லா மேம்படுகிறது. அப்ப அதுதான் அவர் விரும்புகிறார். அவரோட எப்பயுமே சார்ந்திருந்த சொல்ல பாத்தீங்களா, மனுஷனே உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஒவ்வொரு விஷயமும் அவரிடம் கேட்டு அவரிடம் வந்து அவரை சார்ந்து இருந்து நம்ம செய்யும் பொழுது அவர் வந்து அதுதான் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வந்து இதையும் யோசிக்க வேண்டாம். ஒரு சிறு குழந்தை எப்படி தன் பெற்றோர்களை சார்ந்து இருக்கிறதோ அந்த போல நம்ம அறிவு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாவற்றையும் கலட்டி தூக்கி வெளியே எரிஞ்சு போட்டுட்டு அந்த சிறு குழந்தையை போல நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்முடைய வெறுப்புகள் எல்லாமே வந்து அகற்றிட்டு அவர் வந்து நம்மை வந்து அவருக்கு பிரியமானவராக அவர் மாற்ற அவர் இன்னும் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம் எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 19. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவரே நமக்கு உதவி செய்யணும்னு சொல்றாரு நேரத்துல. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய அவர் என்ன பண்றாருன்னா, நானே அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுக்கிறேன்றாரு. அடுத்தது அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்றாரு. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். சோ இது எல்லா ப்ராசஸும் வந்து அவரே செய்யறேன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணணும்னா சரண்டர் மட்டும் தான் ஆகணும். எங்கெல்லாம் நமக்கு பலவீனம் இருக்குதோ அதை கண்டுபிடிச்சிட்டு, ஆண்டவரே இது பலவீனமாக இருக்கு, இதை நான் வெறுக்கிறேன், இதை நான் மேற்கொண்டு வரணும், இது எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க கல்லான இருதயத்தை எடுத்து போடுறேன், நான் உனக்கு வந்து சதையான இருதயத்தை தரேன் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, கட்டளையின்படி நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளவும் நான் வந்து உதவி செய்ய நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி நான் கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சை உள்ள ஒரு பிள்ளைகளாக நம்ம இந்த வாஞ்சையோடு நம்ம அவரை கேட்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து ஆவியிலே வளர்கிற பிள்ளைகளாக, இது சூப்பர் நேச்சுரல். கண்டிப்பா நம்ம கர்த்தர் உதவி செய்வார், அது செய்யாம இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். உங்களே அறியாம அது மாற ஆரம்பிக்கும். அப்போ நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்தோ 1 வருஷம் கழிச்சோ திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து மற்றவர்களை பார்க்கும் போதல்ல, தன்னை பார்க்கும் போதே மேன்மை பாராட்டாங்க இடம் உண்டு என்பதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அடுத்ததா 3ஆவதா இன்னைக்கு நான் பார்க்க போற தலைப்பு வந்து பரிசுத்தமாக வாழ நமக்கு ஒரு புதிய பலன் இருக்கிறது. அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து சுய பலத்தினால சில காரியங்களை நம்ம செய்ய ட்ரை பண்றோம், நம்மளால அதுல செய்ய முடியவே முடியாது. தேவனுடைய பலன் நம்மோட கூட இருக்கிறது. அசுத்தமான இந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனுடைய ஆவி இருக்கிறது. அந்த ஆவியானவர் வந்து பலவீனம் உள்ளவர் அல்ல, அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியாகவே இருக்கிறார். அப்போ ஆனா மனுஷனாக நான் என்ன பண்ணேன்னா என்னோட சுய பலத்தை பயன்படுத்துறேன். சம்டைம்ஸ் வந்து சுய பலத்தினால சில காரியங்களை சாதிக்கவும் செய்யறேன். ஆனா சாதிச்ச பிறகு சில டைம் வந்து அந்த மனம் சோர்ந்து போகிறது, விழுந்து நான் போகிறேன்.
அப்போ இந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுக்காம நம்ம அந்த புதிய பலனை பெற்ற பிள்ளைகளாக அவரில் வேறொன்று இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுக்குரிய வசனங்களை வாசிப்போம். இப்போ அப்போஸ்தலர் பணி 1:8 Acts 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆமென். அப்போ பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்தாவி உங்ககிட்ட வருவாரு. அவர் வந்த பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இந்த இடத்துல? பலன். அப்போ உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். நாம் பலவீனம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் சில காரியங்கள்ல. ஆனாலும் கூட கர்த்தருடைய பலன் நம்மிடம் பூரணமாக கிரியை செய்கிறது. இங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் பலவீனம் தான். ஆனாலும் கூட என்னுடைய பலவீனத்துல பலன் செய்ய தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் வந்த பிறகு நான் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ அவரே நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ அவர் நம்ம ட்ரெயின் பண்றார். இதெல்லாம் இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும். ஏன்னா அந்த உலகத்திற்கு மறைக்கப்பட்ட பரம ரகசியமே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் எதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அவருக்கு பிரியமானவராக மறுரூபமாகணுன்றதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ அது அறிந்த பிள்ளைகளாக ஒவ்வொரு காரியத்திலையும், ஏசப்பா நீங்கிட்ட பேசுங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க எனக்கு புது பலனை தருவீங்க, எனக்கு பலவீனமாக இருக்கு இந்த இடத்துல, ஆனா எனக்கு பலனை கொடுங்க, நான் உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை நான் வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், ஆனா எங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது இட் இஸ் அ ப்ராசஸ். நம்ம ட்ரெயின் ஆயிடலாம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம கண்டிப்பா நம்மளால மாற முடியும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லி வெறும் வாயின் வார்த்தைகளாக மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கை முறை அதன்படியாக மாறும் என்பதில் டவுட் இல்லை. வாசிக்கலாம் ரோமர் 8:11. ரோமன்ஸ் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். அந்த கேள்வியை கேட்டுக்க வேண்டியதுதான். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், நம்ம எல்லாருக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். எப்போ? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நான் ஒரு பாவி, என் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்த என்னால முடியாது, எனக்காக ஒருத்தர் செலுத்திருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம முதல்ல உடன்படிக்கை செய்திருக்கிறோம் எல்லாருமே ஞானஸ்நானத்தின் மூலமாக. எப்போ தண்ணிக்குள்ள போயிட்டு நம்ம வெளியே வருகிறோமோ அன்றைக்கு நம்ம அனைவருக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த ரோமர் 5:5 சொல்லுது பாத்தீங்களா, தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அசுத்தமான இந்த மனுஷனுடைய உடம்புக்குள்ள பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்றது ஒரு பெரிய கிரேஸ். இதுதான் மறைக்கப்பட்ட பரம ரகசியமாக இருக்கிறது. அப்ப உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரே வாசமாக இருக்கிறார். அவர் எதுக்கு வாசமாக இருக்கிறார்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்காகவே அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நம்ம வழிநடத்தவே அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் சொல்லுவது போல, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அப்போ நாமும் கூட இதை அறிந்த பிள்ளைகளாக கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவதற்காக, நம்ம யாரும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் கலாத்தியர்ல 5:16, Galatians 5:16. பெண்ணும் நான் சொல்லுவது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சோ அது என்ன ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வது? அப்போ நமக்கு வசனங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஒரு பாவம் செய்ய சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியான நமக்கு சொல்றாரு, இல்லப்பா இதை செய்யாத, இதை செய்யுன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்றது நம்ம கேட்கணும், நாமும் கூட கேட்கணும். ஆண்டவரே இது செய்யலாமா, இது வேணாமா, இது பிரியமா இருக்குமா, பிரியமா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு செய்யும் பொழுது, நான் சொல்ற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கொஞ்ச நாள் ஒவ்வொரு விஷயமும் நீங்க இன்னைக்கு முடிவெடுங்க. ஒவ்வொரு காரியமும் இந்த விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் நான் செய்வேன் அப்படின்ட்டு சரி, அது சின்னதோ பெருசோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டு ஆண்டவரே இதை செய்யலாமா, ஒரு வசனத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தின் வெளிப்பாடோட நம்ம கேட்டு செய்யும் பொழுது, ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு நீங்க பார்க்கும் பொழுது உங்க பிரெயின், நான் சொல்றேன், உங்க எண்ணங்கள் கர்த்தருக்கு விரோதமாக யோசிக்கவே யோசிக்காது.
ஏன்னா நீங்கள் முற்றிலுமாக பரிசுத்தாவினால் ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு பிரியமானதை மாத்திரம்தான் நீங்க நடப்பிப்பீங்களே தவிர மாம்ச இச்சைகள் நிறைவேற்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரவே வராது என்பதுல எந்த டவுட்டுமே இல்லை. வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே. யாருக்கு சமாதானம் தேவை? பீப்புள் who are amidst of chaos. ஒரு பதட்டமான, ஒரு கர்த்தருக்கு பிரியமா வாழ நினைச்சா கூட அந்த வாழ்க்கையை வாழ விடாம ஒரு பதட்டமான, ஒரு பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம் பாத்தீங்கல்ல, அந்த போராட்டம் நிறைந்த அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தமாக்குவாராக அப்படின்னா கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதுதான் நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த உலகத்தின் மத்தியில இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்தையின் நடுவிலே குற்றமற்ற பிள்ளைகளாக, கபடற்ற பிள்ளைகளாக வாழணும் தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த மத்தியிலும் கூட சமாதானத்தை நமக்கு அருளுகிற தேவன், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும், இந்த 3 காரியங்கள், அந்த ஆல் ஏரியாஸ் ஆஃப் லைஃப், அது எல்லாவற்றிலையும் அவர் சொல்றாரு, அவரே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார், அவரே நம்ம மறுபடுத்துறேன்னு சொல்லி சொல்றார். சோ உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காத்துக்கொள்ளப்படுவதாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த காத்துக்கொள்ளப்படுவதாக அந்த உதவியும் கூட அவரிடமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 12:14, Hebrews 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். இங்க 2 விஷயம் போடப்பட்டிருக்கு, நல்லா கவனிங்க. ஒண்ணு சமாதானமா இருக்கவும், ஒன்று பரிசுத்தமாக இருக்கவும். நான் பரிசுத்தமா இருக்கிற ஆண்டவரே, ஆனா சமாதானமா இல்லைன்னு நம்ம சொல்லவும் முடியாது. நான் சமாதானமா இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இருக்கிறது. இது இணைந்திருந்தா மட்டும்தான் நம்ம கர்த்தரை தரிசிக்கவே முடியும். அப்போ சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக, பரிசுத்தம் இல்லாத இடத்தில் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நம்ம வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற பிள்ளைகளாக வாசிக்கலாம். யோவான் 14:26, John 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ நம்முடைய சுய பலத்தை பயன்படுத்த வேண்டாம், நம்ம சுயமாக எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டாம். நமக்கு இருக்கிற பெரிய உதவியே பரிசுத்த ஆவியானவர் தான். சோ என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அவரை சார்ந்துதான் இருக்கணும். நான் புது சிருஷ்டி, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னமும் கூட நம்ம சுயத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருந்தோமே ஆனால் நம்ம கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகள் தான். ஒவ்வொரு விஷயம், சின்ன சின்ன காரியம், பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா பெரிய முடிவுகளை மாத்திரம் கர்த்தரிடம் கேட்டுட்டு நம்ம முடிவெடுப்போம். அப்படி அல்ல. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அவரை கேட்டுதான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியா தலைப்போட முடிச்சிடலாம். இன்னொரு 4-5 வசனங்கள். புது சிருஷ்டி, நம்ம எல்லாரும் புது சிருஷ்டி தான், ஆனா அது நிலைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் தெரிந்த பிறகு கூட நிலைத்திராமல் போனமே ஆனால் நம்ம படுகிற பிரயாசம் எல்லாம் விருதா. வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:5, Philippians 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். ஆமென். சோ நற்கிரியை தொடங்கினவர் யார்? நம்ம கிடையாது, அவர்தான். சோ அவர் சொல்லுகிறார், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்ப நமக்கு இங்க தேவை பொறுமைதான். நற்கிரியை தொடங்கிட்டாரு, அவரே முடிக்க போறாரு. சோ தொடக்கமும் தெரியும், முடிவு நமக்கு தெரியும். ஆனா இடப்பட்ட காலத்துல நமக்கு தேவை ஒண்ணு மட்டும்தான், பொறுமை. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஏன்னா மனுஷனாக இருக்கிற நமக்கு இம்பல்சிவ், உடனே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும், உடனே அதை முடிக்கணும், முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும். நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம். ஆனாலும் கூட நற்கிரியை தொடங்கினவர்
அவருக்கு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதன் காலகட்டத்துல நடுவுல வந்து நமக்கு எல்லாருக்கும் தேவை ஒண்ணு மட்டும்தான், பொறுமை. ஸோ ஷார்ட் டேர்ம், குறுகிய காலத்துக்குரிய எண்ணங்களுக்குள்ள நம்ம யாருமே இல்லாம கர்த்தர் வரப்போகிறார். அந்த லாங் டேர்ம், அந்த கோல், அவர் வரும் பொழுது பரிசுத்தமான பிள்ளைகளாக நம்ம வந்து நம்மை நாமே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணங்களோட ஓட வேண்டும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாரும் கர்த்தர் விரும்புகிற காரியம். சோ புது சிருஷ்டியாக நிலைத்திருக்க நம்ம எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 10:36, Hebrews 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்றால் என்ன கண்டிஷன்? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, எதை செய்தாலும். அப்போ நான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்து சொந்தராக ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், பழசு எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாச்சு அப்படின்ற காரியங்கள் எல்லாம் அறிந்த பிறகு நம்ம அதில் வேரூன்றி நின்று கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். அதுக்கு செய்யணும்னா வசனம் சொல்லுகிறது, நமக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பொறுமையோடு, ஆனா வசனம் வாசிக்கிறோம்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குது அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுங்கள். அப்போ அந்த காலகட்டத்துல வந்து நமக்கு பொறுமையானது கிரியை செய்யணும். அந்த பொறுமையின் மூலமாக அந்த உள்ளான மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவனாக அவன் வந்து மாறிக்கொண்டு வருகிறான் என்பது எந்த டவுட்டுமே இல்லை. வாசிக்கலாம் யாக்கோபு 1:12, ஜேம்ஸ் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். சோ கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு பாக்குறோம். சோ ஜீவ கிரீடம் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா யாருக்கு அது? சோதனையை சகிக்கிற மனுஷன். சோதனை வராது அப்படின்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. அந்த சோதனையின் மூலமா தான் கர்த்தரை புடமிட்டு பார்த்து அவருக்கு பிரியமானவனாக நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார். அப்போ சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான், அது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரத்தை அவன் பெறுகிறான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் கலாத்தியர் 6:9, Galatians 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமீன். அப்போ நற்கிரிகளை செய்வதில் வந்து ஒருபோதும் சோர்ந்து போகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதிக சந்தோஷத்தோட, நம்ம வந்து உற்சாகத்தோட அந்த காரியங்களை செய்ய வேண்டும். என்றால் அறுவடை நாள் வந்துவிட்டது. கர்த்தர் வெளிப்படுகிற காலகட்டம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதை நம்ம எல்லாரும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குரிய அந்த சீசன்ஸ், அதற்குரிய அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. இது நம்ம ஸ்லாக்கா இருக்கிற நேரம் அல்ல, நம்ம தளர்ந்து போயிருக்கிற நேரம் அல்ல, சோர்ந்து போயிருக்கிற நேரம் அல்ல. இது உற்சாகத்தோடு கர்த்தருடைய காரியங்களை வந்து செய்கிற பிள்ளைகளாக நம்ம வந்து ஒவ்வொருவரும் மாற வேண்டும். என்றால் ஏற்ற காலம் வந்து விட்டது. அறுப்பின் காலத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அசதியாக இராமல் இன்னும் ஆவில் அனலுள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்கு வந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று இங்க பார்க்கிறோம். ஏன்னா அது நிலைத்திருக்கணும். புது சிருஷ்டியாக மாறின பிறகு அது நிலைத்திருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம் 2 பேதுரு 3:18, 2 பீட்டர் 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நமக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் அந்த உலகத்துல. கர்த்தருக்கு எது பிரியமோ, அவருடைய வேதத்தில் வந்து மனமகிழ்ச்சியா இருந்து அவருக்கு பிரியமானதை வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு எப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இட் இஸ் a continuous learning process. ஏன்னா நான் வசனம் ஒரு நாள் படிக்கலனா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆவிக்குரிய வளர்ச்சியில வளராம நம்ம வந்து ஸ்டாக்னண்டா ஒரு தேக்க நிலைக்குள்ள நம்ம போயிடுவோம். ஒவ்வொரு நாளும் கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்றைக்கு கத்துக்கிட்டோமா, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டினீங்க, இப்ப நாளைக்கு கத்துக்கணும், அதுக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் இயேசுக்குள்ள வளர்கிற பிள்ளைகளாக நம்ம மாற 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 அவருடைய கிருபையினால நம்ம இடைக்கட்டப்பட்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். வாசிக்கலாம் கடைசி வசனமாக 1 யோவான் 2:28, 1 John 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென்.
பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், வெட்கப்பட்டு போறதுக்காக நம்ம யாரும் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தைரியமாக அவர் அணுகணும் அப்படின்னா, அவர் வசனம் சொல்வது போல அவரில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக. அப்போ அவர் நிலைத்திருக்கிற அப்படின்னா, எது செய்தாலும் எல்லாவற்றிலையும் அவரிடம் கேட்டு அவரிடம் பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்த்தோம். சோ ஆரம்பத்துல வாசிச்ச அதே வசனத்தை மீண்டும் ஒரு முறையாக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப நாம புது சிருஷ்டியாக மாறப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை நம்ம யார் என்று நிர்ணயம் பண்ண கூடவே கூடாது. ஏனென்றால் எல்லாரும் புது சிருஷ்டியாக இயேசுக்குள்ள மீண்டும் பிறந்திருக்கிறோம். மீண்டும் பிறந்த பிறகு நம்ம பழசு எல்லாம் ஒழிச்சிட்டோம். பழைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எதுவும் வெளிப்படக்கூடவே கூடாது. நம்ம புது சிருஷ்டியாக அதில் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியோட துணையோடு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு பெற்றுக்கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவிலை மீண்டும் அதிகமாக வளர்ந்து நம்ம அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அந்த நாளுக்கு நம்ம தைரியமாக அவரை அணுகிற பிள்ளைகளாக, அவர் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு பிரேயர் பண்ணி இதை க்ளோஸ் பண்றீங்களா? பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா கிருபையும் இரக்கம் உடையவர், நீடிய பொறுமையும் சாந்தம் உடையவர், உன்னதர், பரிசுத்த நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் ஆட்சியும் வல்லமையும் சதா காலங்களிலும் ஒருவருக்கே. அப்பா பிதாவே, தாசனை மறைத்து நீங்கள் அனைத்து தேவ வசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. இதோ ஆண்டவரே, நாங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்பா. பழையன ஒளிந்து போலன எல்லாம் புதிதாய் நம்மப்பா. இதோ நாங்கள் ஞானஸ்தானத்திலே பாவங்களுக்கு மறித்து விட்டோமப்பா. இதோ உமது நீதியான வார்த்தைக்கு நாங்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கின்றப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோமப்பா. அந்த தேவ வசனங்களின்படி நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் படுக்கும் பொழுதும் ஆண்டவரே, ஒவ்வொரு நேரமும் நாங்கள் தேவ வசனத்தை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோமா? அதன்படி ஆவியின் கனிகளை நாங்கள் பின்பற்றுகின்றோமா? அப்படியே ஆண்டவரே, நாங்கள் பின்பற்றின பிறகு நாங்கள் எங்களுடைய நற்கிரிகள் மூலமாக நாங்கள் முன்மாதிரியாக எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றோமப்பா. அப்படி இருந்தால்தான் ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களை மனமாற்றம் செய்ய முடியுமப்பா. அப்படி புது சிருஷ்டியாக இருக்கின்ற நாங்கள் ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிப்பவனாக ஓடி ஓடி அறிவிக்க வேண்டுமப்பா. முதலில் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மனமாற்றம் செய்ய வேண்டும். பிறகு அண்டை வீட்டாரை மனமாற்றம் செய்ய வேண்டும். வேலை பார்க்கின்ற இடத்திலே நண்பர்களை மனமாற்றம் செய்ய வேண்டும். அப்படி இனிமேல் நாங்கள் முடிவு பரியந்தம் வரைக்கும் சுவிசேஷம் அறிவிப்பவனாக வரக்கூடிய தகுதியையும் கிருபையும் தாங்கப்பா. உங்கள் கிருபைக்காக என்றென்றும் காத்து கொண்டிருக்கின்றோமப்பா. இந்த எவ்வளவு இடர்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் ஆண்டவரை, நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை பயணிக்கிறீரப்பா. ஆமண்டவரை, உமது வசனமே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றதப்பா என்பதை உணர்கின்றோமப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லிருக்கீங்க என்று நாங்கள் புரிந்து அறிந்து அதன்படி என் வாழ்க்கை மாறி இருக்கின்றதா, இயேசுப்பாவின் கட்டளைகளை பின்பற்றுகின்றனா என்று எங்களை நாங்களே பரிசோதித்துக் கொண்டிருக்க கிருபை தாங்கப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே, இந்த கூடுகைகளை கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், சிறியவர்கள், சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருமே ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்த ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஆண்டவரை உமது வசனத்தின்படியே தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி முடிவு பரியந்தம் வரைக்கும் ஆண்டவரை நிலைத்து நிற்க வேண்டும் அப்பா. எங்களுடைய நீண்ட நாள் அந்த இலக்கை நோக்கி ஆண்டவரை, நித்திய ஜீவனை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் அப்பா. இடையிலே எவ்வளவு இடர்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தாங்கப்பா. பாவத்தில் மறித்து விட்டோமப்பா. மீண்டும் நாங்கள் பின்னோக்கி பார்த்து பாவத்தில் விழுந்து விடக்கூடாதப்பா. எங்களை தாங்கி வழி நடத்துங்க. எங்களுக்கு கிருபையின் மூலமாக தொடர்ந்து ஆண்டவரை வசனத்தின்படி வாழக்கூடிய தகுதியை தாங்கப்பா. துதி, கனம், மகிமை, மாட்சி, வல்லமை எல்லாம் ஒருவருக்கே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.